இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.15 4th சம் பார்க்க போகிறோம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு தொட்டியை நிரப்ப தேவையான குழாய்களின் எண்ணிக்கையும் அவை எடுத்துக்கொள்ளும் நேரமும் பின்வரும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், இப்போது ஒரு நீர் தொட்டி இருக்குது சரிங்களா. இந்த நீர் தொட்டி பார்த்திங்கன்னா பைப் மூலிமா ரம்பிகிட்ருக்கு. அப்போ இந்த ரம்பிகிட்டு இருக்கிறத பார்த்திங்கன்னா எப்படி நம்ம கொடுத்துருக்காங்க, அவங்களே அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. குழாய்களின் எண்ணிக்கை அப்படின்னா பைப்பு சரிங்களா. எடுத்துக்கொள்ளும் நேரம் இது நமக்கு நிமிடம் மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 பைப் யூஸ் பண்ணும்போது அந்த தொட்டியை நிரப்ப பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, 45 நிமிடம் எடுத்துக்குது சரிங்களா. 3 பைப்பு யூஸ் பண்ணும்போது 30 நிமிடம் எடுத்துக்குது. 6 பைப் யூஸ் பண்ணாங்கன்னா 15 நிமிடத்தில் நிரம்புது. 9 பைப் யூஸ் பண்ணும்போது 10 நிமிஷத்துலேயும் நிரம்புது சரிங்களா. நமக்கு அட்டவணையில் கொடுத்துட்டாங்க. இப்போ கொடுத்துருக்க அந்த அட்டவணையிலிருந்து பாருங்கள், மேற்காணும் தரவுகளுக்கு வரைபடம் வரைந்து 2 சப்டிவிஷனாக கொஷின் கேட்டிருக்காங்களா. 5 குழாய்கள் பயன்படுத்தினால் தொட்டி நிரம்ப எடுத்துக்கொள்ளும் நேரத்தை காண்க. 2வது சப்டிவிஷன் கொஷின் என்ன, 9 நிமிடங்களில் தொட்டி நிரம்பினால் பயன்படுத்தப்பட்ட குழாய்களின் எண்ணிக்கையை காண்க. இப்போ அட்டவணை கொடுத்துட்டாங்க. இது நம்ம கிராஃப் மூலிமா ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போது 2 பைப் யூஸ் பண்ணும்போது 3 பைப் யூஸ் பண்ணும்போது 6 பைப்பு 9 பைப்பு எவ்வளோ நேரம் ஆகுன்றது அவங்களே கொடுத்துட்டாங்க. இங்கே நம்ம என்ன கேட்குறாங்க, 5 பைப் யூஸ் பண்ணும்போது தொட்டி இருக்குது பார்த்திங்களா, அது நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. 2வது சப்டிவிஷன் கொஷின் 9 நிமிஷத்தில் தொட்டி ரம்பணும். அப்போது எத்தனை பைப் யூஸ் பண்ணணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ நமக்கு அட்டவணை அவங்களே கொடுத்துட்டதுனால இங்கே நம்ம அட்டவணை போட தேவையில்லை, டைரெக்டாக புள்ளிகள் எடுத்து நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ புள்ளிகள் நம்ம எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டுன்னு எக்ஸ் புள்ளி 2, ஒய் 45. அப்போது 2,45. அடுத்த புள்ளி பாருங்கள், எக்ஸ் 3, ஒய் 30. அப்போ 3,30. அடுத்து பாருங்கள், எக்ஸ் 6, ஒய் 15. இப்போ 6,15. அடுத்து எக்ஸ் 9, ஒய் 10. இப்போது கொடுத்துருக்க 4 புள்ளி நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ இந்த மாறுபாடு பாருங்கள், எக்ஸ் 2, 3, 6, 9 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதே ஒய் பார்த்திங்கன்னா 45, 30, 15, 10 குறைஞ்சிட்டே வருது. அப்போது மாறுபாடு இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் போது ஒய்யின் மதிப்பு குறைகிறது. எனவே இது எதிர் மாறுபாடு ஆகும். இப்போது மாறுபாடு எடுத்து நம்ம எழுதிய எதிர் மாறுபாடுனாலும் எதிர் மாறன் அப்படின்னாலும் ஒன்று தான் சரிங்களா. விகிதசம மாறிலி மாறிலின்னு எடுத்து எழுதிக்கிட்டால் போதும். தேவை நீங்கள் ஃபுல் ஃபார்மில் விகிதசம மாறிலி அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். எதிர் மாறுபாடுன்னும் போது ஃபார்முலா என்ன, மாறிலி கண்டுபிடிக்க k = x × y. இந்த x × yன்னும் போது நம்ம எடுத்துருக்க புள்ளிகளில் எந்த புள்ளி மதிப்பு எடுத்துக்கினாலுமே நமக்கு சேம் ஒரே மாதிரியான ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போ 2 × 45 எடுத்துக்கலாமா. எக்ஸ் 2, ஒய் 45. இப்போ 2 × 45 பேருக்குன்னா 90. இது கேவோட மதிப்பு. அடுத்து பாருங்கள், சமன்பாடு கண்டுபிடிக்கலாமா. இப்போ எதிர் மாறுபாடு அப்படின்னும் போது சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா x × y = k. கேவோட மதிப்பு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன வரும், x × y = 90 சரிங்களா. அடுத்து பாருங்கள், வரைபட தீர்வு. வரைபட தீர்வுனாலும் முடிவுனாலும் ஒன்று தான் சரிங்களா. அப்போது நம்ம கொடுத்துருக்குற 2 சப்டிவிஷன் 2 கொஷின் கொடுத்துருக்காங்களா, இதை நம்ம கிராஃப் போட்டால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கிராஃப் போட்டதுக்கப்புறம் இதுக்கான மதிப்பு என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி எடுத்து எழுதிக்கலாம். இங்கே எடுத்து எழுதுறத நாமளாக பார்த்து எடுத்து எழுதிக்கிறது தான். பாருங்கள், கிராஃப் பாருங்கள், எக்ஸு எக்ஸ் டேஷு ஒய் ஒய் டேஷ் எடுத்துருக்கோம் சரிங்களா. எக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம 1, 2, 3 நம்ம எடுத்திருக்கோம். ஒய்ஹெச் 10 அலகுகள் எடுத்திருக்கோம் சரிங்களா. ஏன்னா நமக்கு கொஷின் 45 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 45 வரைக்கும் போட முடியாது. ஆனால் நாம் எக்ஸ்ஹெச் ஓர் அலகுனும் ஒய்ஹெச் 10 அலகுகளையும் கொடுத்துருக்கேன். கீழே எக்ஸ் பார்த்திங்கன்னா குழாய்களோட எண்ணிக்கை சரிங்களா, அதாவது பைப்பொடி எண்ணிக்கை. இந்த பக்கம் பாருங்கள், இந்த 10, 20, 30ன்றது பார்த்திங்கன்னா தொட்டி நேரம் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா டைமிங் தான் மினிட்ஸில் சரியா. 10, 20, 30, 40 கொடுத்துருக்கோம். மறக்காமல் கம்பல்சரி
அளவு திட்டம் மேலே எழுதணும். எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 1 அலகு, ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 10 அலகுகள். இப்போது கொஷனில் கொடுத்துருக்க புள்ளிகள் நம்ம எடுத்து இந்த கிராஃபில் நம்ம மென்ஷன் பண்ணலாமா, எங்கே வருதுன்னுட்டு. ஃபஸ்ட் நம்ம கிராஃப் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸில் வந்து 2 கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸில் 2ன்னும் போது ஒயில் 45. இப்போ 2க்கு நேரம் 45 எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 40, 50, 40 41, 42, 53, 44, 45 இந்த மாதிரி 49 வரைக்கும் இருக்குது. அப்போ 5 எங்கே வரும், 2க்கு நேரம் 45. இந்த மைல்டாக டார்க் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு 45 புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 2,45. சரிங்களா. அடுத்து பாருங்கள் 3,30. இப்போ எக்ஸில் 3, ஒயில் 30. இப்போ 3,30 இங்கே வருமா, 3,30. அடுத்த புள்ளி பாருங்கள், எக்ஸில் வந்து 6, ஒயில் வந்து 15. அப்போது 6க்கு நேராக 15 எங்கே வரும், 10க்கும் 20க்கும் சென்டரில் வரும். இப்போ 6க்கு நேராக 15 இங்கே எடுத்து எழுதிக்கோங்க, 6,15. அடுத்த புள்ளி பாருங்கள் 9 எக்ஸ் 9, ஒய் 10. இப்போ எங்கே வரும், இந்த இடத்துல வரும். இங்கே எடுத்து எழுதிக்கோங்க 9,10. இப்போ 4 புள்ளி ஆட் பண்ணிக்கலாமா நம்ம. நான் பெனில் போடுறேன், நீங்கள் பென்சிலை கொடுத்துக்கோங்க. நீட்டாக இந்த வளைவரை வந்து பென்சிலில் கரெக்டாக போட்டுக்கோங்க. சரிங்களா. ஸ்கேல் வச்சு போட முடியாது, கையில் தான் போடுற மாதிரி இருக்கும். புள்ளிகள் இணைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், 5 குழாய்கள் பயன்படுத்தும் போது எவ்வளோ நேரத்தில் வந்து தொட்டி நிரம்பும்னு கேட்டிருக்காங்களா. அப்போது 5 எங்கே இருக்குது, எக்ஸில் 5 இந்த இடத்துல இருக்குது. நமக்கு எக்ஸ் தான் வந்து குழாய்களின் எண்ணிக்கை. இந்த 5 இந்த வளைவரையில் வந்து எங்கே சந்திக்குது அப்படின்னு பார்க்கலாமா. பாருங்கள், இப்போ 5க்கு நேரம் இந்த புள்ளி எங்கே வருது, இந்த வளைவரைக்கு நேரம் இது வரைக்கும் வருது. அந்த 5ன்றது நீட்டாக ஸ்கேல் வச்சு இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு 5ன்றது எக்ஸு, கீழேருந்து மேலே போகுது. அப்போ 0 மார்க்கு இப்படி வரும். சரிங்களா. இந்த வளைவரை எங்கே வெட்டுதோ அதுக்கு நேராக நீட்டாக ஸ்கேல் வச்சு கட் பண்ணிக்கோங்க. 18 இங்கே வருதா, அதாவது நமக்கு 10, 20 அப்படின்னா நமக்கு 18வது புள்ளியில் வருது. நான் பெனில் போடுறேன், நீங்கள் பென்சிலில் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே கட் ஆகி இந்த இடத்துல 0 மார்க் இப்படி மாறும். சரிங்களா. அப்போ இந்த புள்ளி நமக்கு என்ன வரும், 5,18. வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த புள்ளி நமக்கு 18 தான் வந்து இங்கே நமக்கு ஆட் ஆகும். இப்போ 5 குழாய் யூஸ் பண்ணும் போது இந்த தொட்டி நிரம்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்தீங்கன்னா 18 நிமிடங்கள் ஆகும். சரிங்களா. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க நம்மள, 9 நிமிடத்தில் வந்து தொட்டி நிரம்புனா எத்தனை பைப்பு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா. 9 நமக்கு எந்த இடத்துல இருக்குது, 9 என்னும்போது நிமிடம் எக்ஸில், சரி ஒயில் 9 இந்த இடத்துல வருமா. நீட்டாக பாருங்கள், ஸ்கேல் வச்சு கொடுத்துக்கலாம். 9க்கு நேராக அந்த வளைவரை எந்த இடத்துல வெட்டுதோ அதுக்கு நேராக நமக்கு வர மாதிரி கோடு போட்டுக்கோங்க. நமக்கு 9 என்ற புள்ளியில் தான் ஆட் பண்ணும்போது நமக்கு 10 வந்து ஜாயிண்ட் ஆகும் இந்த இடத்துல. சரிங்களா. வளைவரை 10 வந்து வெட்டும். இப்படி கீழே கொண்டு வந்துடலாம். எக்ஸு 10. இப்போ 0 நமக்கு எப்படி வரும், 9லேருந்து வருதா. இப்போ இந்த மாதிரி வரும். 10 வந்து முடியறதுனால கீழே இப்படி கீழ்ப்பக்கம் வர்ற மாதிரி 0 மார்க் வரும். இப்போ 9 பைப் யூஸ் பண்ணும்போது 9 நிமிடத்தில் வந்து நிரம்பணும்னா எத்தனை பைப் யூஸ் பண்ணணும், 10 பைப்பு கம்பல்சரி. எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் 90 அப்படின்ற வளைவரை வந்து மேலே எடுத்து எழுதிக்கோங்க சமன்பாட்டை. அப்போது 5 குழாய் பயன்படுத்தும் போது தொட்டி நிரம்புறதுக்கான நேரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 நிமிடங்கள். சரிங்களா. 18 மினிட்ஸ் ஆகுது. 9 நிமிடத்தில் வந்து தொட்டி நிரம்பினா எத்தனை பைப் யூஸ் பண்ணணும், நம்ம 10 பைப்பு யூஸ் பண்ணணும். அப்போது குழாய்கள் எண்ணிக்கை எவ்வளவு, 10.